நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. ஆதியாகமம் 26:15 வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. 28வது அத்தியாயம் 14வது வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. நாங்கள் படித்த நாம் எல்லாரும் சேர்ந்து படித்த இந்த வசனம் ஆதாம் முதற்கொண்டு தொடர்ச்சியாய் வருகிற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு விலகவனி இந்த சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிச்சோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் கவனிக்கும். இது யாருக்கு ஆண்டவர் சொல்றார்? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பெரிய அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னா கவனிங்க, நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி சாதாரண ஆள் தான் வரும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, கர்த்தர் கூட்டார், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுத்தி வந்தார். அவ்வளவுதான். தாம் வீட்டை விட்டார், தன்னுடைய ஆஸ்தி விட்டார், தான் வணங்கி வந்த தெய்வத்தை விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். எனக்கு ஏசப்பா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்படி வருகிற ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை கவனிங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டு அழைப்பை பெற்ற யாராக இருந்தாலும் சரி, நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறையோ, இல்ல உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ கர்த்தர் அவங்கள சபிக்கிறார். அல்லேலூயா. இதுல உன்னுடைய பங்கு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க. உங்க கம்பெனி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டுனா உங்க கம்பெனி யார் பார்த்துக்கிறா? ஹலோ ஹலோ, கவனிங்க. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு முதலாளி கீழே இருக்கீங்க. அந்த முதலாளி, அந்த ஆபீஸ், இல்லை என்றால் அந்த அலுவலகம், இல்லை என்றால் அந்த கம்பெனி யாரா இருக்கட்டும், அவர்கள் உன்னை ஆசீர்வதித்தால், பத்திரமா பார்த்துக்கிட்டா, உனக்கு நன்மை செஞ்சா, அவங்களுக்கு யார் நன்மை செய்யறா? கர்த்தர் நன்மை செய்யறார். அல்லேலூயா. உன்னை உங்க கம்பெனியில நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா உங்க கம்பெனிய கர்த்தர் நல்லா வச்சுக்குவார். உன்னை யாரெல்லாம் அனுசரித்து உனக்கு உதவி செய்து உன்னை யாரெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க.
உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்கிற யாரா இருந்தாலும் அவங்க, நான் சொன்ன வார்த்தையிலிருந்து சொல்லுங்க, அழிஞ்சு போவாங்க. நம்ம நீ அழிஞ்சு போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கவனிச்சுக்கிட்டு, இது யாருக்கு? கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்குமானது, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குமானது. என் நிமித்தம் என்னுடைய கம்பெனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. என் நிமித்தம் நான் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் நிமித்தம் என் அலுவலகம் ஆசீர்வதிக்கப்படும். என் நிமித்தம் நான் கால் வைக்கிற பூமி, கால் வைக்கிற தேசம், கால் வைக்கிற வீடு, கால் வைக்கிற வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் மேல யாரெல்லாம் அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேல யார் அன்பு செலுத்துறார்? கர்த்தர் அன்பு செலுத்துறார். என்னை யாரெல்லாம் அடிக்கணும்னு பாக்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் சைலண்ட் ஆகிறீங்க. என்னன்னு மட்டும் சொல்ல, உங்களையும் தான் சொல்றேன். உங்களை யாருன்னா சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா அவங்கள கர்த்தர், அதைத்தான் சொல்லுங்க, கர்த்தர் சீண்டி பார்க்க ஆரம்பிச்சிருவார். இது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் கூப்பிட்ட உடனே ஆபிரகாமுக்கு எதாவது தர, எப்பா உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள நான் என்ன பண்ணேன்? உன்னை யாரெல்லாம் உன்னை திட்டுறாங்களோ, யாரெல்லாம் உன்னை அபகரிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை கெடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை தூசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஏமாத்தணும்னு பாக்குறாங்களோ, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னை ஏமாத்தணும்னு யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் நான் என்ன பண்ணிடுவேன்? இது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் யாரு? கர்த்தருடைய அழைப்பை பெற்ற விசுவாசத்தின் வாழ்வியலை வாழ்கிற ஒருவன். அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. அவங்க அப்பாவை நம்பி இல்ல, அவங்க அண்ணன் தம்பியை நம்பி இல்ல, அவங்க உறவுகளை நம்பி இல்ல, உடன் பிறந்தவங்களை நம்பி இல்ல. அவனுக்கு எதுவும் சொத்துலாம் அவங்க அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டம் முப்பாட்டம் கூட்டம் சேர்த்து வைக்கல, அதை நம்பி இல்ல. அவன் முழுக்க 100% யாரை நம்பி இருக்கிறான்? கர்த்தரை நம்பி இருக்கிறான். கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவனுக்கு சொல்றாரு, வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு, உனக்கு யாரெல்லாம் நன்மை செய்யறாங்களோ, உன்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ, உனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, உனக்கு யாரெல்லாம் என்ன செய்யறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன். உங்ககிட்ட நல்லா நன்மையா பேசுறாங்களா, அன்பா பேசுறாங்களா, அரவணைப்பா பேசுறாங்களா, உன்னை ஆதரித்து பேசுறாங்களா, அவங்களை எல்லாருக்கும் நான் தருவோமா, அவங்களுக்கு அப்படி செய்வோமா. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதை நான் அப்படியே அவங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுப்போமா. ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். விசுவாச வாழ்வியலை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. யாரெல்லாம் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, அவங்க எல்லாருக்கும் சொந்தமானது. உன் வளர்ச்சி யாரும் விரும்பலையா அப்படின்னா, யாரெல்லாம் உன் வளர்ச்சி விரும்பலையோ அவங்க வளர்ச்சி யார் விரும்பல? கர்த்தர் விரும்பவில்லை. உன்னை யாரும் கீழே தள்ளணும் பாக்குறாங்களா? நீ பயப்படாத, அவங்கள நீ தள்ளதுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்களை தள்ளிடுவார். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய விருப்பம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றி எவ்வளவு ஜனங்கள் இருக்கலாம், நல்லவர்கள் இருக்கலாம், கெட்டவர்கள் இருக்கலாம், வல்லவர்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் அனுசரணையாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அனுசரணையாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் தீமை செய்ய விரும்புகிறார்களோ, அவர்களை எப்பொழுதும் அழிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போவார்கள்.
இது ஆபிரகாமுக்கு முதல்ல தேவன் தருகிற வாக்கு. பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் சொல்லுங்க உனக்குள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பையும் தரிசனத்தையும் விசுவாச வாழ்க்கையும் பெற்றிருக்கிற தேவ மனிதன் மூலமாக, இல்லைஎன்றால் தேவ மனிதனுக்கு உள்ளதா, தேவ பிள்ளைகளுக்கு உள்ளதா. இங்க நீங்க ஊழியக்காரனை மட்டும் வச்சு பார்க்காதீங்க, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொந்தமானது. அல்லேலூயா, சொல்கிறோம். உங்களுக்கும் உங்களுக்குள்ள தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சகல ஜாதிகளுக்கும். நீரையா உன் மூலமா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைங்க, உங்களை என்னை விட அவங்க நிறைய சம்பளம் வாங்குறாங்க, என்னை விட அவங்க வீடு வாங்கி கட்டிட்டாங்க, என்னை விட அவங்க தான் பெரிய பணக்காரன். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, அவங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் உன்னுடைய ஆசீர்வாதம் தான் அவங்களை காப்பாற்றும், உன் நன்மை தான் அவங்களை காப்பாற்றும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தான் எல்லாரையும் காப்பாற்றும். இந்த உலகம் முழுக்க சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்தை காப்பாற்றும். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக தான் இந்த உலகம் காப்பாற்றப்படும். எவ்வளவு பெரிய பணக்காரனா கடைசியில 1-0 ஆயிடும், ஒன்னிலும் ஆயிடும். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், இதான் முக்கியம். ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த. இது யாராண்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் அதெல்லாம். ஏதோ வசனமா வாசிட்டு ஏதோ இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், ஏதோ கேட்டுட்டு நீ இருந்து போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு அவருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு, சொல்லுக்கு கீழ்ப்படிதல், அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். எந்த விதமான மாற்று இருக்கக்கூடாது, எந்த விதமான சோதரம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. எப்படியோ அப்படியே. இல்ல இது கொஞ்சம் இப்படி மாத்திக்கிடலாமா? இல்ல. போகாதனா போகாத, செய்யாதனா செய்யாத. நீ 1000 முறை கேட்டாலும் போகாத போகாத போகாததான். அல்லேலூயா. அப்படியும் மிஞ்சி கேட்டீங்கன்னா போ, ஆனா செய்யாதன்னுவாரு. இப்படிதான் பைபிளை நீங்க முழுக்க பார்க்கலாம். செஞ்சினா அவ்வளவுதான் உங்க கதை அப்படின்னுவாரு. அதையும் மீறி போய் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதுல நிம்மதி இல்லாமல் போகிற வாழ்வு தான் இது. ஆண்டவர் நமக்குள் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன்? அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறபடியினால். வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சந்ததிக்கும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமா, வாரம் ஐயா இங்க உட்கார்ந்து வாசித்துருங்க இனிமேல். அல்லேலூயா. ஆமென். வசனம் கிரியை செய்யும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. வசனம் நம்மளை காப்பாற்றும். சில நேரத்துல நாமே எங்கேயாவது பிடிக்காத, தவறான, இல்லை என்றால் விரும்பாத இடங்களுக்கு போகும்போது வசனம் வந்து நம்மளை காப்பாற்றும். வசனம் காப்பாற்றுறதுல தான் எல்லாருமே பரிசுத்தமா இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். யாரும் சுய பரிசுத்தம் ஒண்ணுமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. எல்லாம் பிறக்கும் போது நம்ம பரிசுத்தமாக பிறந்தோம் பைபிள் சொல்லுது. எப்படி பிறந்தோம்? ஆபத்தில் பிறந்தோம். அல்லேலூயா. வசனம் தான் நம்மை காப்பாற்றுகிறது. சரி, அப்ப அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது 12:3 உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார் சகல ஜாதிகளும். அடுத்தது 22:18 என்ன சொல்றார்? நீ கீழ்ப்படிந்த என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல, பாருங்க, உன் சந்ததின்ற முதல்ல உனக்குள்ளப்பா எல்லாமே அப்படின்றாரு. உன்னை ஆசீர்வதிச்சா அவங்க நல்லா இருப்பாங்கன்றாரு.
உன்னை சபிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் எம்டி ஆயிடுவாங்க, ஒண்ணெல்லாம் போயிடுவாங்கன்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உனக்குள் மட்டும் இல்ல, உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுன்றாரு. அல்லேலூயா. ஆமா, என் மூலியமா மட்டும் கிடையாதா, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அந்த சந்ததி மூலமாகவும் பூமி ஆசீர்வதிக்கப்படுமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன யாரெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் நல்லா பாத்துக்குவார். ஆமென் சொல்லுங்க. உங்க வேலை ஸ்தலத்துலங்க உங்க ஒரு 10 பேரோ 4 பேரோ உங்க கம்பெனில இல்ல ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா உன்னை எந்த அளவுக்கு மரியாதையா நடத்துறாங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களை மரியாதையா நடத்துவார். உன்னை ஏதாவது சிம்சம் பண்ணணும், ஏதாவது ஒன்று பணம் நினைச்சாங்க, கர்த்தர் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவார். அது மட்டும் இல்ல, அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லையா, அடுத்தது நம்ம பிள்ளைகளுக்கும் உண்டாம். உங்கள் பிள்ளைகளை யாராகிலும் அவமாக்கினால், உங்கள் பிள்ளைகளை யாராகிலும் தீங்கு செய்ய நினைத்தால், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராகிலும் எழுப்பினால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டானா? அல்லேலூயா. ஒன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, அழைப்புல உறுதியா இருங்க, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகமே திரண்டாலும் கர்த்தர் அவர்களை விரட்டிடுவார். உன் ஊரா இருக்கட்டும், உன் தெருவா இருக்கட்டும், உன் சொந்தமா இருக்கட்டும், உன் பந்தமா இருக்கட்டும், நீ வேலை செய்கிற இடமா இருக்கட்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அது தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் கீழே விழாது. அவ்வளவு சீக்கிரமா உங்களை ஒருத்தனும் கை வச்சிட முடியாது. அப்படி வச்சானா அவன் கதை அவ்வளவுதான். எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். பணம் பொருள்லாம் உயிரா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. நம்ம உயிரா இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சமீப 2-3 வாரமா ரொம்ப அதிகமா பேசப்படுகிறது, ஒரு பெண்ணு தற்கொலை செய்து கொண்டாள் கார்ல உட்கார்ந்து. இல்லையா? இந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தாங்களாம்? எத்தனை சவரன்? 300 சவரன். 70 லட்சத்துக்கு கார். 7 லட்சத்துக்கு கார் வாங்கிறதுக்கு நம்ம மூக்குறோம். அல்லேலூயா. ஆமா, ஒரு 3 லட்ச ரூபா தான் கார் வாங்கிக்கலாம், 2 லட்ச ரூபா தான் கார் வாங்கிக்கலாம். 70 லட்ச ரூபா காரு, 300 சவர நகை, இன்னும் இருக்கிற சொத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கு தான். 2 பொண்ணா 1 பொண்ணும் தெரியல, பையனுங்க இல்லை நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இன்னும் 200 சவரனை கொடு. அல்லேலூயா. நான் அருமையா சொல்றேன், கல்யாணம் ஆனவங்களுக்கும் சொல்றேன், கல்யாணம் ஆக போறவங்களுக்கும் சொல்றேன், ஆமென், பெண்ணு எடுக்கிறவங்களுக்கும் சொல்றேன், பெண்ணு கொடுக்கிறவங்களுக்கும் சொல்றேன். தாய் தகப்பன் அன்பா அவங்களுடையதை கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. அப்படி கொடுக்கலனாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிள்ளைகள், பெற்றோருடைய ஆஸ்திகள் பிள்ளைகளுக்கு தான். இல்லையா? இருந்தா கொடுப்பாங்க, இல்லைனாலும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி. அல்லேலூயா. தன்மேல் நம்பிக்கை வைக்கிறவன் நிச்சயமாய் எதிர்பார்க்க மாட்டான். அவன், நான் பிழைச்சே தெரியும், நான் என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற தெரியும். அல்லேலூயா. எனக்கு அந்த பலன் இருக்கிறது, என்னால முடியும். எங்க தாத்தாவால முடிஞ்சது, எங்க அப்பாவால முடிஞ்சது, என்னால முடியாதா? என்னால முடியுது, என் பையனால முடியாதா? இந்த விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சோ யாரோ ஏதோ கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறது பெரிய 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 தவறு. கொடுப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க தர போறாங்க, அது இப்படி வாங்கி தப்பு கிடையாது. அப்பா அம்மா தன்னால் முடிஞ்சதை தன் பிள்ளைங்களுக்கு செய்ய தான் போறாங்க. இருந்தா தருவாங்க, செத்து போனாலும் தருவாங்க. அப்படி உள்ளதான் வாங்கிக்கிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. இவங்க நல்லா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. பூமியில் எவ்வளவு நடக்குது இப்படிப்பட்ட நிகழ்வுகள். வேதம் சொல்லுகிறது,
ஒருவன் கர்த்தருடைய சபையை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். நீங்களே அவருடைய சபை, சரீரமாகிய சபை. இந்த சபையை கெடுக்கணும்னு ஒருத்தர் நினைச்சா கர்த்தர் விட்டுருவாரா? ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, இந்த சபையை கெடுக்கணும்னு நினைச்சா விட்டுருவாரா? ஒரு முறை சமீபத்தில் சில மாதங்கள் சில வருஷங்கள் வச்சுக்கிட்டுங்களேன், ஆமா நல்ல ஒரு நைட்டு, மிட் நைட் நேரம், கள்ளா பறக்குது சர்ச்சு மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு மூணு நிறைய முறை பறந்துருக்கு சமீபத்தில், சில மாதங்களுக்கு முன்னாடி. ஆனா அந்த கல் இருக்குது, கல்லால் அடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கல் எங்கன்னா கிடக்கும், கல் எங்கன்னா கிடக்கும். 8 வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை ஃபவுண்டேஷன் கூட போட்டிருப்பாங்க, இல்லை அது மண்ணா கூட போயிருக்கும். ஆனால் அடிச்ச ஆகிலும் பட்டை சீவிச்சு சுத்தி இருந்த பட்டம். ஒரு காரியத்தை, அதாவது நாம் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போறவர் இல்லை. அவர் வேடிக்கை பார்க்குற மாதிரி சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். சில மாதங்கள் இருப்பார், சில வருஷங்கள் கூட இருப்பார். அவர் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆபிரகாம் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்கும். ஒரு டைம் ஆபிரகாம் மனைவி தூக்கி போயிட்டாங்க. இருக்கா பைபிள்ல? இருக்கா இல்லையா? என்ன நடந்தது அங்க போய் படிச்சு பாரு. கையை வச்ச முடிஞ்சு போச்சு உங்க கதை. தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய அழைப்பையும் பெற்றிருக்கிற நீயாகட்டும் நானாகட்டும் சாதாரண ஆள் கிடையாது. உன் வாயில் துதி இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற வரைக்கும் இந்த பட்டயம் அவர்களை வென்றுவிடும், கொன்றுவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யாரு அனுசரணையா இருந்து உன்னை அரவணைத்து உனக்கு நன்மை செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்வார்கள். உன்னை கெடுக்கணும்னு ஒருத்தன் பார்த்தான்னா கர்த்தர் அவனை கெடுத்து போடுவார். இதை நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால நீ சொல்லு போ அப்படின்ற, நீ கர்த்தரை துதிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியா தான் வருவான், ஒண்ணு கூடிக்கிட்டு வருவான். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் அவன் உச்சத்தலையை உடைப்பார். அவன் எல்லாம் சுக்குநூறாய் அப்படி சிதறுண்டு, தேங்காய் ஒட்டைச்சாய் எப்படி சிதறுகிறதோ அது மாதிரி சிதறி ஓடி போவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நீ வந்ததுனால உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை யாரெல்லாம் சபிக்கணும், கெடுக்க, உன்னை அழிக்கணும்னு நினைச்சா அவங்க எல்லாம் கெட்டு போவாங்கப்பா. உன் மூலியமா தான் அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கப்பா. நீ தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பப்பான்றாரு. உனக்கு அப்புறமா உன் பிள்ளைங்களை நான் உருவாக்குவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் உங்க பிள்ளைகள் மூலமாக அவங்க ஆசீர்வாதிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகள் மூலமா தான் அதெல்லாம் நடக்கும். உன் மூலியமாகவும் நடக்கும், உன் பிள்ளைகள் மூலமாகவும் நடக்கும். கர்த்தர் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானின் சந்ததியோடு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இருக்கிறார், இருக்கிறார். அடுத்த வசனம் வாசியம் இல்லையா? ஆதியாகமம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. கவனிங்க. வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாமுக்கு சொன்னார்.
எல்லாம் கவனி. ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எத்தனை பேரு? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் எத்தனை பேருங்க? இதெல்லாம் தெரிஞ்சா எனக்கு என்ன பாஸ்? அல்லேலூயா. ஆபிரகாம் மனைவிகள் எத்தனை பேரு? சொல்லுங்க பாஷா, எத்தனை தான் நாங்கள் தான் அத்தினி பார்த்துக்கிறோம். அல்லேலூயா அப்படின்றீங்களா? இதை யோசித்து பாருங்க. இந்த பூமியை இந்த ஆபிரகாமின் வித்து தான் பிரச்சனையை பண்ணி இருக்குது. எல்லா இடத்துலையும் இதுதான் பரவி இருக்கு. ஆபிரகாமுக்கு கேத்துரால் என்கிற ஒரு பெண் இருந்தார். பெண்ணா மனைவி. இந்த கேத்துரால் சந்ததி தான் சவுத் ஆசியா கண்டத்தில் அதிகமாக, ஆப்பிரிக்கா கண்டத்தில் அதிகமாக பரவி இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே அவருக்கு தான், அவர் சந்ததி தான். ஈசாக்காக இருக்கட்டும், அப்புறம் இஸ்மவேலாக இருக்கட்டும், கேத்துரால் பெற்ற பிள்ளைகளாகட்டும், இந்த பூமியை மொத்தமே அவரது தான். கவனிங்க, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும், எல்லா ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நாடுகளை குறிக்கிறது. செட்டியார், கோனார், முதலியார், நாடார் இல்ல, ஜாதிகளை குறிக்கிறது. அதாவது தேசங்களை குறிக்கிறது. பூமியில் உள்ள எல்லா தேசங்களும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர், கவனிங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார், கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார், கர்த்தர் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார். அடுத்தது, கர்த்தர் எங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கே நன்மை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, எனக்குள்ளதை நான் சம்பாதிச்சேன், என் குடும்பத்துக்குள்ளதை சம்பாதிச்சேன். கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தரிசனம் இப்படிதான் இருக்கணும், எண்ணங்கள் இப்படிதான் இருக்கணும். எனக்குள்ளதை சம்பாதிச்சேன், என் குடும்பத்துக்குள்ளதை சம்பாதிச்சேன், இந்த தேசங்களுக்கும் நான் சம்பாதிச்சேன். நான் சாப்பிட்டேன், எங்க குடும்பம் சாப்பிட்டுச்சு, இந்த தேசம் சாப்பிடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இது முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளால் இது முடியும். நான் நல்லா இருக்க முடியும், என் குடும்பம் நல்லா இருக்க முடியும், எங்கள் மூலமாக மற்றவர்கள் நல்லா இருக்க முடியும். கர்த்தர் இப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க ஒரு நாளும் கர்த்தருடைய இந்த ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை. ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். உன்னை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ, உன் பிள்ளைகளை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ, உன் சந்ததியை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவங்களா நல்லா இருப்பாங்கப்பா. ஏன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்பட்டபடினா, எனக்கு நீ அடங்கி இருக்க. கர்த்தருக்கு அடங்கடினா நீ மற்றவங்களை அடக்கலாம். நீ மற்றவங்களை அடக்க நினைச்சினா முதலாவது என்ன பண்ணணும் சொல்லுங்க? கர்த்தருக்கு அடங்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு அடங்கணும். கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியாம நீ வாழ்ந்தினா இந்த உலகத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கும். கர்த்தரை தேடாமல் உலகத்தை தேடினால் ஒண்ணுமே கிடைக்காது உனக்கு. நீ கர்த்தரை தேடிப்பாரு, எல்லாம் உனக்கு கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
நீதியையும் தேடும் போது பிறகு இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு ஒரு ஸ்பெஷலா கர்த்தர் உன் வீட்டுல, உன் அலுவலகத்துல, உன் ஊர்ல, உன் தெருவுல கர்த்தர் உன்னை ஒரு ஸ்பெஷலா வைத்திருக்கிறார். உன்னை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். உனக்கு யாரெல்லாம் நன்மை செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். உன்னை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். வசனம் தானே? ஆமா. உன்னை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குற்றவாளியாய் மாறுவார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொடுத்த வாக்குத்தத்தம். கவனிங்க, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் நமக்குள், நம்முடைய சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கிறார். 28:14 படிச்சோம். உன் சந்ததி பூமியின் தூள். 26:5 பார்த்தோம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், எண்ண முடியாது. 28:14 சொல்றாரு, பூமியின் தூள். ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து எண்ண முடியுமா? முடியாது. ஒரு கைப்பிடி மண்ணையே எண்ண முடியலையே, இந்த உலகத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் எண்ண முடியுமா? முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாமே மண்ணுதானையா. ஆமென். எல்லாமே மண்ணுதானையா, மாயை தானையா, மொத்தமே மண்ணுலத்தாயா வந்திருக்கு. எத்தனையோ முறை சொல்லிட்டேன். அல்லேலூயா. சகலமும் மண்ணிலிருந்தே வந்தது. நாம் சாப்பிடுகிற பழமாகட்டும், கனியாகட்டும், காயாகட்டும், விதையாகட்டும், எல்லாமே மண்ணிலிருந்து வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை சொல்லுவோம். அல்லேலூயா. மனுஷன் எங்கிருந்து வந்தான்? மண்ணிலிருந்து தான் வந்தான். விதை எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. காய் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. தங்கம், கோல்டு, வைடூரியம், அது இதெல்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. மண்ணிலிருந்து வந்த கோல்டு மண்ணாக சொல்லுங்க போயிடும். வேணா உங்க நகை எங்கன்னா வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே எதுவும் மூடாம கொள்ளாம மண்ணுல போட்டு புதைச்சு வைங்க. ஒரு 2-3 சந்ததி வந்த பிறகு அந்த கோல்டு மண்ணா போயிடும். உடனே போவாது. ஒரு 2-3 ஒரு 50 வருஷம், ஒரு 100 வருஷம், 200 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் மண்ணா போயிடும். எதுவுமே நிலை இல்லாதது. ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதை மண்ணாக போகிறது. இல்லை என்றால் அந்த விதை முளைத்து மரமாக வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒண்ணு பூமிக்கு எருவா போயிடுது, இல்லைன்னா பூமியிலிருந்து எழும்பி மேல வருது. பூமியிலிருந்து ஒட்டச்சி மேல வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த விதைக்குள்ள என்ன இருந்தது? உயிர் இருந்தது, ஜீவன் இருந்தது. யாருக்குள்ளெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ, மணவாளனாகி இயேசு வரும்போது அந்த ஜீவன் அப்படியே ஒட்டச்சி மேல எழும்பும். ஜீவன் இல்லாதது எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிடும். இதுதான் சத்தியம். இவ்வளவு பேர் இருக்கிறோம், யாருக்குள்ள உயிர் ஜீவன் இருக்கு, யாருக்குள்ள ஜீவன் இல்லைன்னு தெரியுமா? எப்ப தெரியும்? எல்லாம் செத்து அடக்கமடப்பட்டு ஏசப்பா வரும்போது தெரியும். இப்ப சொல்ல முடியுமா ஸ்டீபனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, இங்க இருக்கிற ஒருத்தருக்குள்ளயும் ஜீவன் இல்லைன்னு நான் சொல்லிக்கலாம், இல்ல நீங்களும் சொல்லிக்கலாம். இது என்னைக்கு நடக்கும்? அன்னைக்கு நடக்கும். எல்லாமே மண்ணுதான், மாயைதான். ஏதோ வச்சுக்கிட்டு நம்ம மிரட்டிக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பணக்காரன், நீ ஏழை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. பல 300 கோடி கொடுக்கறான், 300 லட்சம் கொடுக்கறான், 300 கோடி கொடுக்கறான், இவ்வளவு செலவு பண்றான். யோசிச்சு பாருங்க, பல ஆயிரம் கோடியை ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு உட்கார்ந்து.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பூமியில பிறந்த அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்கவுங்க சம்பாதித்து அவங்கவுங்க சாப்பிட்டு சாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இது ரொம்ப நான் நேசிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிரியமானது. அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்கவுங்க சாகணும். ஒருத்தனுக்கும் ஒரு நையா பைசா கூட சொல்லி வைக்கூடாது. அதுதாங்க பிரச்சனையே காரணம். இந்த மேலை நாடுகளில சில நாடுகள்ல அப்படி இருக்குது. 13 வயசு 14 வயசு பையன் வந்துட்டா உடனே அவனை விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் தன் பிள்ளைக்கு சேர்க்கிறது மட்டுமல்ல, 10-50 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான். தலைமுறை வருமானது கூட தெரியல, ஆனா எது சேர்த்து வைக்கிறான்? சொத்து சேர்த்து வைக்கிறான். அடுத்து சந்ததியை பார்க்காம போயிடுறான். யோசித்து பாருங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்றார் கர்த்தர், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தி இப்படிலாம் நடப்பா. நடந்தினா நான் இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். ஆக கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆபிரகாமுக்கு உட்பட்டவர்களாக நீயும் நானும் இருப்போம்னா நாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாறணும். அதை விரும்பணும். அல்லேலூயா. நாம் நம்முடைய குடும்பத்தை கரை சேர்த்தது மட்டும் அல்ல, நாம் நம்மால ஆமென் செய்தது, நம்முடைய சரௌண்டிங்க்கு பண்ணது மட்டுமல்ல, நாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அண்ட தேசங்களுக்கும் அந்நிய மக்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் நாம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாம் கடன்காரர்கள், தெரியுமா உங்களுக்கு? ஆமென். நம்ம எல்லாரும் என்னங்க? கடன்காரர். இந்தியா கடன்கார், தமிழகம் கடன்கார், இந்த கிராமம், இந்த ஊர் கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் யாரோ கஷ்டப்பட்ட பணம் இந்தியாவில் அதிகமாய் செலவு செய்யப்பட்டது. இன்னைக்கு அந்த தேசங்கள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அந்த தேசங்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ஆதரிப்பது நம்முடைய கடமை. நீங்க நானும் எழும்புனா கர்த்தர் இன்னொருத்தரை எழுப்பிடுறார். அவ்வளவுதான். உதாரணத்துக்கு பாருங்களேன். உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏதோ ஒரு ஊர்ல சாப்பாட்டுக்கு பஞ்சம். இப்ப அந்த மக்களை போஷிக்கணும். கர்த்தர் யாராகிலும் ஒருத்தரை எழுப்பி அங்க போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ நல்லா திருப்தியா இருக்கும்போது, கவனிங்க, நல்லா திருப்தியா இருக்கும்போது பிசாசை தேடுவேன். ஆனா உனக்கு ஒண்ணுமே இல்லாத போது பிசாசு உன்னை விட்டு ஓடி போயிடுவான். கர்த்தர் வந்துதான் காப்பாற்றணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் வந்தாகணும், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு நீ வளர்ந்துட்டீங்க, எல்லாம் சரியாயிடுச்சு, சாப்பாடு இருக்கு, நகை இருக்கு, வேலை இருக்கு, வருமானம் இருக்கு, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால கர்த்தரை விட்டுட்டான். படிப்பறிவு இல்லாது இருந்த தமிழகம் ஒரு நாள் இருந்தது இல்லையா? 70-80 வருடங்களுக்கு முன்பதாக, 100 வருடங்களுக்கு முன்பதாக தமிழகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தது, எவ்வளவு வறுமையில் இருந்தது. மேல் சட்டை இல்லாமல் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. செருப்பு போடாம இருந்த கிராமங்கள், செருப்பு போடாம இருந்த மக்கள் எவ்வளவு. இன்றைக்கு அதெல்லாம் மாறி கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் கொடுத்திருக்கார். கர்த்தரை விட்டுட்டான். ஒரு நாள் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கண்ணீர் வரும், தேவைகள் வரும். அந்த நேரத்தில் கடவுள் வரணும், இல்லைன்னா கடவுளுடைய பிள்ளைகள் தான் வரணும். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா. ஆக தேவன் நம் மூலமாக தான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம் மூலமாக தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சரி, ஒரு 3 பேரை பார்த்து நாம் முடிச்சிடலாம். ஒரு 3 பேரை பார்த்து. ஆமென். சோதரர் 2 சாமுவேல் 6:11-12. 2 சாமுவேல் 6:11-12.
இங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் தான் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி என்றால் கர்த்தரோடு சேர்ந்த உடன்படிக்கையை குறிக்கிற வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கும் மனிதனுக்குமான உடன்படிக்கை, கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய உடன்படிக்கை, கர்த்தருடைய அழைப்பை பெற்ற உடன்படிக்கை, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் உண்டான உடன்படிக்கை, கர்த்தருக்கும் உனக்குமான உடன்படிக்கை எப்பொழுதும் வீட்டில் இருக்கிறதோ அப்பொழுது நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே இருந்த அந்த ஒரே காரணத்தினால ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். இது இல்ல அது இல்ல, இன்னும் ஒரு நாள் கலக்கம் அடையாதீங்க. என்னைக்கு உடன்படிக்கவும் வீட்டுக்குள்ள இருக்கும், கர்த்தருக்கும் உங்களுக்குமான பொருத்தனை உள்ள அந்த உடன்படிக்கையான வாழ்வை நீங்கள் எப்பொழுது வாழ்கிறீர்களோ அப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயும் இருக்கும். இரண்டாவது, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீர் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால், அல்லேலூயா. இது யார் சொல்றா? இது யார் சொல்றா? லாபான் சொல்றார். யார்கிட்ட சொல்றார்? இவங்களுக்கு இருக்கிற உறவு என்ன? எல்லாம் கவனிங்க. இவங்களுக்கு இருக்கிற உறவு என்ன? லாபான் யாரு? யாக்கோபு யாரு? லாபான் மாமனார், யாக்கோபு மருமகன். மருமகன் கிட்ட மாமனார் சொல்றாரு, எல்லாம் கவனிங்க. எல்லா மருமகனும் ஒரு அழியிலே சொல்லுங்க, எல்லா மாமனாரும் அழியிலே சொல்லுங்க. மருமகன் கிட்ட மாமனார் சொல்றாரு, மருமக புள்ள, அப்பா நீ வந்ததுல இருந்து இதுவரைக்கும் நான் ஒரு கணக்கு பார்த்தேன். அந்த கணக்குல நீ வந்த பிறகுதான் நானு சொல்லுங்க நல்லா இருக்கம்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இருந்ததனால ஓபேத் ஏதோமின் வீடு ஆசீர்வாதமா மாறிச்சு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அப்படி உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் யாக்கோபு. அந்த யாக்கோபு இன்னொரு வீட்டுக்கு போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வீட்டுல போய் பொண்ணு எடுத்துட்டார். பொண்ணு எடுத்துட்ட உடனே அந்த வீட்டுக்கு இவர் என்னவா மாறிட்டாரு? மருமகனா மாறிட்டார். இவர் போன நாள்ல இருந்து மாமனார் ஒரு கணக்கு பார்க்கிறாரு. இவன் வந்த பிறகுதான் ஆடுலாம் நிறைய குட்டி போட்டுக்குது, வீட்டுல சொத்து நிறைய உண்டாயிட்டு, வீடுலாம் கட்டிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். கல்யாணம் பண்ண மருமகன்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் நிமித்தமா நீ போற வீடு நல்லா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உன் நிமித்தமா நீ போற வீடு நல்லா இருக்கணும். ஒரு கணக்கு பாரு. மாமனார் கணக்கு பாக்குறார். மருமக பரவாயில்லையே, யாக்கோபு வந்த பிறகுதானே நம்ம நல்லா ஆயிட்டோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா ஆயிட்ட, பரவாயில்லையே அப்படி பாக்குறாரு. அப்பா நீ இருப்பா, எங்க கூட இருப்பான்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா? உன்னை வெளியேற்றிட்டாங்கன்னா அடுத்தது எது வெளியேறிடும்? ஆசீர்வாதமும் வெளியேறிடும். நீ இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம்.
ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நீ அந்த வீட்டில் நீனா யாரு? வசனத்தோடு சொல்லுங்க. பேச மாட்டீங்களா? யாக்கோபு லாபான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் லாபான் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு லாபான் வீட்டை விட்டு வெளியேறி விட்ட பிறகு லாபான் வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஏன்? யாக்கோபு ஆபிரகாமின் சந்ததியில் வருகிறவன். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. அப்போ உடன்படிக்கை பெட்டி என்னோடு இருந்தால் நான் நல்லா இருப்பேன். உடன்படிக்கை பெட்டி என்னோடு இருந்தால் நான் போற வீடும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்களை ஆசீர்வதிப்பாய், நீ யாரை சபிக்கிறாயோ சபிப்பேன். உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உன்னை யார் சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டு போவாங்க. இந்த அழைப்புல இருக்கிற வரைக்கும் உன்னை ஒருத்தம் செய்ய முடியாது. ஆனா இந்த நீ விழுந்துட்ட, சிம்சோனுக்கு அததான். கர்த்தருக்கும் உனக்குமான அந்த உடன்படிக்கையில், அந்த பொருத்தனையில், அந்த விசுவாச வாழ்வில், இந்த பரிசுத்த வாழ்வில், அந்த கண்ணியத்தில், கட்டுப்பாட்டில், பரிசுத்தத்தில் கவனிக்கணும். யார் இருக்கிறான், இல்ல, வருமா, வரமாட்டான், இதெல்லாம் பார்க்கவே பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் சொன்னார், என்னப்பா எல்லாம் போயிட்டானுங்களா? போயிட்டானுங்களோ? ஏசப்பா சொன்னார், போயிட்டாங்களோ? ஆமா போயிட்டாங்க. நீ கூட போட போறீங்களோ? நீ கூட போயிட்டு போறீங்களோ? அப்பதான் சொல்றான் ஒருத்தன், யாரு? ஆண்டவரே, நாங்க எங்க போவோம்? அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. உங்க வார்த்தையில உயிர் இருக்குதுப்பா. அல்லேலூயா. ஆமா, அந்த உயிர் தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது. அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கை நம்மோடு இருக்கும் பட்சத்திலே நாம் நல்லா இருக்கலாம். அதை காத்துக்கொள்ளணும். இரண்டாவது, நாம் எங்கே போகிறோமோ, எந்த வீட்டுக்குள்ள போகிறோமோ, எந்த கம்பெனி போறீங்களோ, எந்த வேலைக்கு போறீங்களோ, உங்க நிமித்த அந்த கம்பெனி, அந்த வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியும், நிறைய பேர் தெரியாமல ஒருத்தர். ஆமே. நம்ம எந்த விஷயத்துக்காக நம்மளால போறது கிடையாது. சில நல்ல சாட்சிகள் இருந்தா கேட்டுக்கிட்டு அவரை சோத்திரம். இது மாதிரி சில நிறைய கிரிட்டிக்கலான நேரங்கள்ல அவருடைய மேலதிகாரி கூப்பிட்டு அவரோட ஆலோசனை கேட்பாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்களோ, அவங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் தான், அவ்வளவு. ஆனா கர்த்தருடைய பிள்ளை ஒரு 2-3 முறை பார்த்துருக்கிறாரு. சரியா இருக்கு, இவன் சொல்றது கரெக்டா இருக்குது. அதனால எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும், அது சிஎம், மற்ற காரியங்கள், எந்த காரியமா இருந்தாலும், ரொம்ப பிரச்சனையான ஒரு நேரத்துல என்ன முடிவெடுக்கணும், எதை எப்படி செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டு அதன்படி செய்வாராம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. அது அவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைக்கிறார்கள். நம்ம அதை காத்துக்கிடணும். அதுல நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அது வேல்யூ இருக்கும். நம்ம அதுல இல்லை அப்படின்னா வேல்யூ இல்லாம போயிடும். அதனாலதான் நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான, அப்படி அந்த பச்சை ரொம்ப முக்கியம். அதை காத்துக்கிடணும். போட்டி வந்தது, ரொம்ப சண்டை வந்தது. யாரு லேவி, யாரு ஆராதனை செய்யறது அப்படின்னு ஒரு சண்டை வந்தது. அப்போ எல்லா கோத்திரத்து தலைவர்களுக்கு ஒரு காஞ்ச கொம்புகளை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்போ யாருடைய கொம்பு துளித்தது? அந்த பச்சை தான் ரொம்ப முக்கியம். எப்போ நீரோட்டமா இருக்கணும், உயிரோட்டமா இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும், ஆவியில நல்லா இருக்கணும். அதை இழந்துடக்கூடாது.
அதுல நாம் இருக்கிற வரைக்கும் தான் வேல்யூ. பணம் இருக்கலாம், இல்லாம போலாம், வீடு இருக்கலாம், இல்லாம போலாம், நல்ல எது இருந்தா இருக்குதோ இல்லையோ, ஆனா இது வேணும். பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற. யார் கேட்டா? யார் கேட்ட? மனைவி கேட்ட. ஏன்னா அங்கதான் பிரச்சனை வந்துச்சு. இதை விட்டுடுறா, இந்த உத்தமத்துல ஏன்டா இன்னும் இருக்கிற நீ? எல்லாம் தான் போச்சு. எல்லாம் போனாலும் பரவாயில்லை, அந்த உத்தமம் தான் முக்கியம். அது இருந்ததுன்னா அதெல்லாம் திரும்ப வரும். அல்லேலூயா. யோபு இழந்து போனதை பெற்றார். ஏன்னா அவர் உத்தமத்துல இருந்தார், அந்த நீர் ஓட்டத்துல இருந்தார். ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதும் ஆமென் நீரூற்றண்டையிலே நடப்பட்ட மரங்களை போல இருக்க வேண்டும். காய்ந்து போக கூடாது, விசுவாசத்தில் விழுந்து போக கூடாது. பணம் வரலாம், வராம போலாம். ஆமா, யார் வேணாலும், ஜனம் வரலாம், வராம போலாம், பணம் வரலாம், வராம போலாம், சாப்பாடு இருக்கலாம், இல்லாம போலாம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமா, இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலையும் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பிரச்சனை இல்லாம இருக்குமா? பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், வெளியில பிரச்சனை இருக்கும், போக்குவரத்துல பிரச்சனை இருக்கும். சும்மா ஒரு பஸ்ல போயிட்டு டீ நகர் வரைக்கும் போயிட்டு வா, எவ்வளவு பிரச்சனை வருது பாரு. வரும். இவைகள் மத்தியிலையும் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற வாழ்வியல். ஆக நான் இது இப்படி இருந்தா நான் நல்லா இருக்க முடியும், நான் போகிற, நான் கையிடுகிற எல்லாம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது விஷயம் சோ ஆதியாகமம் 39:5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord. இந்த கர்த்தரோடு கூடிய அந்த உடன்படிக்கையை, கர்த்தரோடு கூடிய அந்த வாழ்வை, ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் காப்பாற்றப்பட்டது. அதனால் தான் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறினான். அந்த வாழ்வியலை நாமும் வாழும்போது, அந்த உடன்படிக்கையை நாம் காத்துக் கொள்ளும் போது நம்முடைய வீடு நல்லா இருக்கும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கேயாவது ஓட்ட வச்சிட்டீங்கன்னா கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஓட்டைய முதல்ல அடை. அல்லேலூயா, அல்லேலூயா. பசியா இருக்கிறாங்க, கவனிங்க. ஓட்டன்னா என்ன பாசம் யோசிங்க. அல்லேலூயா. பசியா இருக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து கொடு. அல்லேலூயா. அதுவே உன் காசு பாவத்துக்கு செலவாச்சுன்னா கர்த்தர் உன்னாட காசு தர மாட்டார். நீ செய்வியா? உன் பையன் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டான், காசு கொடுப்பியா? கொடுப்பேன். உன் பையன் சிகரெட் வாங்கி குடிச்சான், கொடுப்பியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். கொள்ளாதவர்களாகி உங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்குது, அவருக்கு எவ்வளவு இருக்கும்? கெட்ட வழியிலே செலவு செய்வதற்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தர மாட்டார். அதை கொடுக்கிறது பிசாசு. காசு இருக்குது, எப்படி வேணாலும் செலவு பண்ணிடலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வராது. ஆசீர்வாதம் அப்படியே குறைஞ்சிடும், வேற போவாது. நீ சம்பாதிக்கிற எவ்வளவு பணமாக இருந்தாலும், உனக்கு வருகிற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும், அதை சரியாக, நேர்மையாக, உண்மையாக செலவு செய்ய பழகு. எல்லாவற்றுக்கும் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். யாரிடத்துல? கர்த்தரிடத்துல. கர்த்தரிடத்துல. ஓகே, ஜோகோஷ் இருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா, நான்
காசு கொடுத்து அவர் செய்யறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் பயமா இருக்கும். அவரே ஒரு காசை உருவாக்கி சம்பாதித்து இல்லை என்றால் அவருக்கு வேற யாராகிலும் கொடுத்து அதை செலவு செய்தால் செலவு செய்வார். ரெண்டுத்துக்கும் தேவனுடைய பார்வையில ஒரே கணக்கு தான். அல்லேலூயா. அவர் கஷ்டப்பட்டு செய்தாலும் சரி, மற்றவர்கள் கொடுத்து செய்தாலும் சரி, தகப்பன் கொடுத்து செய்தாலும் சரி, தேவனுடைய பார்வைக்கு அது எல்லாம் ஒன்றே. எல்லாவற்றிற்கும் கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும், தப்பிக்க முடியாது. யாரோ ஒருவர் செய்கிறார்கள், யாரோ ஒருவர் விழுந்து போனார்கள், யாரோ ஒருவர் பாவம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நடத்துற பாஸ்டர் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக நீ தப்பு பண்ணக்கூடாது. உன் பாஸ்டர் நாளைக்கு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரா அப்படி சொல்லக்கூடாது. அது தப்பு தாண்டா, நம்ம பண்ணக்கூடாது அந்த தப்புன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. தவறு தவறு தான், பாவம் பாவம் தான். யாரு செஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு உண்டு. விளையாடக்கூடாது கடவுளிடத்துல. இந்த அபிஷேகத்தை நீ என்னைக்கு காத்துக்கிறியோ அது வரைக்கும் நீயும் நல்லா இருப்ப. உன் நிமித்தமா மற்ற குடும்பம் நல்லா இருக்கும், உன் நிமித்தமா எல்லா நாடுகளும் நல்லா இருக்கும். யோசேப்பு என்கிற ஒத்த ஆளுங்க, அவன் நிமித்தமா அவன் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது. அவன் நிமித்தமாக அந்த எந்த தேசம், அது எகிப்திய தேசம், எகிப்திய அந்த அரண்மனை எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனுஷன் நிமித்தமா அந்த தேசங்கள் எல்லாம் போஷிக்கப்படுகிறது. எப்போ? அந்த உடன்படிக்கை காக்கும் போது. உடன்படிக்கையை உடைச்சிட்ட, கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு, கொஞ்ச நேரம் நிம்மதிக்கு, கொஞ்ச நேரம் ஒரு பையன் சொன்னான், வாலிப பிள்ளைகள் மத்தியில நிறைய போதை, ரொம்ப நமக்கு தெரியாத பெயர்களிலே போதைகள் நிறைய வந்து நமக்கு தெரியாத நிலையில் போதை வஸ்துக்கள் நிறைய பரவலாக வந்துவிட்டது. தேசம் எப்படி இன்னைக்கு எப்படி ட்ரெண்ட் சோதரம் அதிகமாக வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி அதுவும் பெருகிட்டு. பாவம் செய்கிற ஆத்துமா வழியே கிடையாது, காப்பாற்றவே முடியாது. நீ பைபிள் எடுத்துட்டு வரலாம், சர்ச்சுக்கு வரலாம், நானா கூட கிட்ட தரிசனம் கூட பண்ணலாம். கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு பயந்து வந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுறார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுறார், யாக்கோபுடைய பையன் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படுறார். அங்கதான் பார்த்தீங்கன்னா தேசங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசுறார். ஏன் ஆயுசு நாள்ல சிலது நிறைவேறி இருக்கலாம். என்கிட்ட பேசுனது ஜெக்கோஸ்னுடைய ஆயுசு நாட்களில சிலது நிறைவேறலாம். அடுத்தது அடுத்த சந்ததியினுடைய வாழ்வில் அது நிறைவேறலாம். அதே போல நான் செய்கிற நன்மை இப்படி போகும்னா, நான் செய்கிற பாவமும் சந்ததி சந்ததியாக போகும். பாவம் சேர்க்கும், அது சாபமாக நம்முடைய சந்ததி. நான் மிகவும் பயப்படுகிற ஒரு விஷயம், இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கிறேன். கஷ்டப்பட்டு உண்மையா உழைச்சி இந்த சபைக்கு வருகிறவர்கள் கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு பிரியமானது. அதை தான் வாங்குவதற்கு நான் பிரியப்படுகிறேன். மற்ற வழிகளில் வருகிற ஒன்றையும் நான் வாங்க விரும்பவில்லை. ஏனென்றால் அதிலே தோஷம் உண்டு, அதிலே சாபம் உண்டு, அந்த காணிக்கையிலே சாபம் உண்டு.
அதை வாங்கினால் அந்த சாபம் நமக்கும் வந்து நன்மை எப்படி தலைமுறைக்கு வருகிறதோ அதே போல தீமைகளும் தலைமுறையாக நன்மை செய்கிறோம் என்று நினைத்து தீமையை செய்துவிடக் கூடாது. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாய் இருப்ப, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பாங்க, உன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். உன்னை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை யார் சபிக்கிறார்களோ அவர்களை நான் சபிப்பேன். நீ, உன் குடும்பம், இந்த உலகம், சோதரம், நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் மூலமாக இந்த உலகம் நல்லா இருக்கும். ஆக இந்த உடன்படிக்கை காக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். ஓபேத் ஏதோமின் வீடு நல்லா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் நிமித்தமாய் வேறொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யோசேப்பின் நிமித்தமாய் உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த ஆசீர்வாதம் நாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நமக்கு மிக முக்கியமானது ஆண்டவரோடு கூடிய அந்த உறவு, ஆண்டவரோடு கூடிய அந்த பொருத்தனை நிறைந்த வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. பொருத்தனை நிறைந்த வாழ்வு, பொருத்தனை நிறைந்த வாழ்வு, ஆண்டவரோடு கூடிய பொருத்தனை நிறைந்த வாழ்வு. இதை நம்ம கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது ஆண்டவராண்டு சொல்லல, கர்த்தாவே நான் ஒரு நாளும் இதை செய்ய மாட்டேன், ஒரு நாளும் நான் இதை பாரேன், ஒரு நாளும் இப்படி நான் இருக்க மாட்டேன், யாருக்கும் இடரலாம இருக்க மாட்டேன். அல்லேலூயா. சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குப்பா சர்ச்சில். அல்லேலூயா. உலகம் எங்கும் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. அதெல்லாம் இடறி போக கூடாது, உன்னால இடறி போக கூடாது. அல்லேலூயா. உன் செயலால் இடறி போக கூடாது. ஒரு நேரம் அது சரியா கூட இருக்கலாம், நல்லதா கூட இருக்கலாம். சாப்பிடுற சாப்பாட்டுக்கே சொன்னாரு, இடரெல்லாம் இருந்தாங்க சாப்பிடாத, போய் தனியா மறைவா போய் சாப்பிடணும். ஒருவன் உனக்கு இடரலை உண்டாக்கினால் அவன் கழுத்துல அது எவ்வளவு பெரிய பனிஷ் பாருங்க. தயவு செய்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வியல் உடையவர்களாக இருக்கு. இழந்து போனா ரெண்டாவது கிடைக்காதுங்க இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த வாழ்வு. இது எல்லாத்தையும் வாங்கிடலாங்க. பணங்களெல்லாம் வந்துடும், பணம் வந்துடும், ஜனம் வந்துடும், இடம் வந்துடும், எல்லாம் வந்துடும். பரிசுத்தத்தோடு அது வந்தா நல்லது. பரிசுத்தத்தை இழந்து அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய உடன்படிக்கை நாம் காத்து கொண்டு வாழ்ந்தால் போதுமா? மீதி இதெல்லாம் தருவார். ஏற்ற நேரத்தில் தந்தாலும் சரி, தராம போனாலும் சரி. இப்போ ஆண்டவர் வந்துட்டாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. ஆனா பரிசுத்தத்தை இழந்து போயிட்டா என்னையா பிரயோஜனம்? ஒருவன் இந்த உலகத்தையே ஆதாயமாக்கிட்டு கடைசியில பரிசுத்தத்தை இழந்துட்டான், ஆத்துமாவை இழந்துட்டான். என்ன ஒரு பயம் கிடையாது. பாஸ்டர் வாடகை கொடுக்கணும், பாஸ்டர் வண்டி டியூ கட்டணும், பாஸ்டர் இந்த தொல்லை இந்த தொல்லை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க வேணும், ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போயிட்டு இருந்தாங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமை மண்ணா பொழிஞ்சுது. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மண்ணா பொழியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, தினம் கொடுக்குறாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் பொழிகிற மண்ணாவை எடுத்து வைக்காதன்னாரு. வெள்ளிக்கிழமை பொழிகிற மண்ணாவை நாளைக்கு வச்சுக்கிடுங்க, எடுத்து வச்சுக்கிடுங்க, 2 மடங்கா சேர்த்துக்கிடுங்க. அப்பா, ஓய்வு நாள் கர்த்தருக்கு கொடுத்துறியா? ஓய்வு நாளுக்கு வேண்டியதை கர்த்தர் முன்னமே தந்துருவாரியா? அவங்க அந்த ஒழுக்கத்துல இருந்து பாறேன், அந்த உண்மையில இருந்து பாறேன், அந்த உத்தமத்துல இருந்து பாறேன். ஆமென். சோதரன் அந்த பொருத்தனை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாறேன், பொருத்தனை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாறேன். கர்த்தர் தருவாரியா உனக்கு? ஆண்டவர் உன்னை ஒரு நாள் பிச்சைக்காரனா வைக்க மாட்டாருப்பா, உன்னை உயர்த்துவாருப்பா, ஆசீர்வதிப்பாருப்பா.
ஆமா, உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. உன்னை சுற்றி இருக்கிற உன் சொந்தக்காரன் குடும்பம், மாமனார் மாமியார், அவங்க இவங்க, உன் அண்ணன் தம்பி குடும்பத்தெல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிப்பாரு. உன் நிமித்தமா தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய முழு திருச்சபைக்கும் தேவன் கொடுக்கும்படி கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துவோம். ஆமென். சோதரம்.